அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாய் இருக்கிற அல்லாவின் திருநாமத்திலே உங்கள் மத்தியிலே உரையாட ஆண்டவன் கொடுத்த கிருபைக்காகவும் அவருடைய இரக்கத்திற்காகவும் அவரை நன்றி செலுத்தி உரையை ஒரு 5 நிமிடம் சொல்லி முடித்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இதற்கு முன்னதாக வந்து இங்கு பேசியிருக்கிறேன். குரானிலே முதல் வாக்கியம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையான். நாம் எல்லோரும் இறைவனுடைய செயல்பாட்டிலே இறைவனுடைய வார்த்தையிலே முழுமையாக அடைந்தவர்கள் யாரேனும் உண்டா? சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் லகுவாக எளிமையாக அருமையாக ஒரு கோட்டை வைத்திருக்கிறார். அந்த கோட்டைக்குள்ளே நுழையும் போது நீங்கள் இறைவனுடன் சேர்ந்து விடலாம். முதலில் வாக்கியம் அதான், அருளற்ற அருளாளன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையான். இந்த அளவில்லாத அருள் பெற்றுக்கொண்டு நிகரற்ற அன்பை உங்கள் மனதிலே ஊற்றி கொண்டுவீர்களானால், அந்த கோட்டைக்குள்ளே நுழைவீர்களானால் இப்படி சாப்பிடுவதே இல்லை, டைரெக்டாக இப்படியே சாப்பிடலாம். ஆகையினால்தான் நம்முடைய வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் நாம் சரியாக அதை புரிந்து கொள்ளாமல் அதை சிந்தனைக்குள் கொண்டு வராமல் இருக்கிறதுனால்தான் வேற்றுமையும் நமக்கு எதிர்ப்பும் நம்மை பார்த்தால் ஒரு கோபமும் வருகின்ற ஒரு காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் அறியலாம். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. முதலில் ஆண்டவனை தரிசிப்பது, ஆண்டவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்வது எப்படி என்றால், ஒன்று சித்தாந்தம், இன்னொன்று வேதாந்தம். சித்தாந்தம் இறைவனோடு இறைவனே டைரக்டாக தொடர்பு கொள்வான் ஒரு மனிதனுடன், அதுதான் நபிமாயர்கள். வேதாந்தம், இந்த வேதாந்தத்தை படித்து அதன் மூலம் சித்தாந்தம் அடைந்து அந்த சித்தாந்தத்தின் மூலமாக இறைவனை, இறை தொண்டை, இறைவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய யாருக்கு அந்த சித்தாந்தம் மலர்கின்றதோ, ஊற்றப்படுகின்றதோ, நாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம் அல்லவா, இறைவன் நாடினால், யாருக்கு இறைவன் நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த வேதாந்தத்தின் மூலமாக சித்தாந்தத்தை கொடுத்து அவரை காட்டி மற்றவர்களையும் அவர்களுக்குள்ளே வழிநடத்தக்கூடிய செயல்பாட்டினை அந்த மனிதனுக்குள்ளே வந்துவிடும். ஒரு தோற்றத்தினாலேயோ, ஒரு கூட்டத்தினாலேயோ, ஒரு கோஷத்தினாலேயோ காட்ட முடியாது. ஆனால் தனி ஒரு மனிதனுக்குள்ளே இந்த இறை வார்த்தைகள் நிறைவேறும் போது, இந்த இறை வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஊடுருவி பாயும் போது, இந்த இறை வார்த்தைகள் உண்மையானது என்பதை நீங்கள் கண்டுகொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் போதுதான் இருட்டிலே உள்ள மக்கள் உங்கள் வெளிச்சத்தை கண்டு வருவார்களே தவிர, தோற்றத்தினாலும் செயலினாலும் கூட்டத்தினாலும் வைராகியத்தினாலும் எவரும் வரமாட்டார்கள். ஆகையினால்தான் இங்கு வந்து உட்கார்ந்து சொன்னவர்கள் சொன்னார்கள், நம்முடைய கூட்டத்திலேயே சில காரியங்கள் நமக்கே பிடிக்கவில்லை என்று. ஒருத்தர் சொன்னார் அல்லவா, ஒரு மசூதிக்கு போனால் நீ எங்கேருந்து வர, எப்படி வர, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இல்லாமல் போயிடும். அது என்ன? இப்போ கடைசி பேசினவர் சொன்னார், சைத்தான் நம்மளை நாடி நரம்பு, இரத்தம், தசை, எலும்பு, பின்புறம் முன்புறம் வலதுபுறம் இடதுபுறமாக அவன் நம்மளை தாக்கிக் கொண்டே இருக்கிறான். அந்த தாக்கத்துக்கு உண்டான வேலிகளை கடவுள் கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்றுதான் இறைவன் உங்களோடு கேட்கிறான். அதனால்தான் ஆண்டவன் முதலில் வேதம் தொடங்கும் போது சொன்னான், அளவற்ற அருளாளன் என்கிறார். அவருடைய அருளுக்கு அவனுடைய அருளுக்கு அளவே கிடையாது. ஏதோ எனக்கு வரும்போது கூட 2 பிஸ்கட்டு தான் கொடுத்தாங்க. அவருடைய அருளுக்கு அளவே கிடையாது. 1 டம்ளர் டீ தான் கொடுத்தாங்க.
அளவு கிடையாது. நிகரற்ற அன்பு யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது. இந்த அன்பு யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது. இந்த அன்பு நிகரற்ற அன்பு இறைவன் கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு அப்புறம் யாருக்கிட்ட பார்க்கலாம்னா அந்த இறைவனை கண்டுகொண்ட மனிதனிடத்தில் மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள். அங்கிருந்து இறைவன் கொடுக்கின்ற அந்த அருளும் அன்பும் இந்த மனிதனுக்குள்ளே புகுந்து இந்த மனிதன் மற்றவர்களுக்கு ஒரு பிரகாசத்தை காட்டும் போது அந்த இருட்டிலே இருக்கிற மக்கள் இந்த வெளிச்சத்தை கண்டு வந்து தொழுது கொள்வார்கள். ஈஸியானது, ஒன்றும் பயம். யாருமே போய் வலுக்கட்டாயமாக இழுக்க வேண்டியதில்லை. யாருமே போய் அவங்ககிட்ட போய் வாங்க சொல்ல வேண்டியதில்லை. அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், இறைவன் நாடினா தான் ஒருத்தன் வருவான். இறைவன் நாடலன்னா வர முடியாது. இறைவன் தான். இந்த இறைவன் உங்களுக்கு அந்த அருள் வைத்திருந்தால் உங்களை இழுத்துக்கொள்வார். பார்க்கும்போது தெரிந்துவிடும். உங்களை பார்க்கும்போது அந்த அந்த காரியங்கள் புரிந்துவிடும். நான் இந்துவில் தான் பிறந்தேன், சௌராஷ்டிர குடும்பத்தில் தான் பிறந்தேன். நல்ல பக்திமானாக இருந்தாலும் நிறைய பக்தி உண்டு. காலையில் எந்திரிச்சு முருக பக்தெல்லாம் நான் நிறைய பாடுவேன். நான் பாடும்போது எனக்கு அதுக்குள்ளே எனக்கு ஒரு உற்சாகம் இருக்குது. அதாவது ஒரு ஃபோட்டோ கையில் வச்சிருவேன், முருகன் ஃபோட்டோ. நான் எங்கே போனாலும் அந்த முருகன் ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த நான் கடவுள் என் கூட இருக்கிறாரு, எங்கே போனாலும் ஜெயமாக இருக்கும், அப்படியே முருகா செய்யணும்னு சொல்லிட்டு போகிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் என்னை அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு சென்றார். அவருடைய வாக்கியங்களை, அவருடைய வேதத்தின் அடிப்படைகளை, ரகசியங்களை எனக்கு தெரிவித்தார். எனக்கு இன்னைக்கு 50 ரூபா கிடைச்சாலும் சரி, 100 ரூபா கிடைச்சாலும் சரி, ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு நாளைக்கு வருமானம் இருக்கும், ஒரு நாளைக்கு வருமானம் இருக்காது. ஒரு 500 ரூபா வருமானம் வந்த அன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சந்தோஷம். ஒரு 1500 ரூபா வந்த அன்னைக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும்? நிறையா இருக்கும். அப்போது இந்த டிஃப்ரெண்ட் இல்லாத ஒரு மகிழ்ச்சி என்னைக்கு ஆண்டவன் என்னை தன்னுடைய வெளிச்சத்தை காட்டி என்னை கொண்டு வந்தாரோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் பிசையாமல் அசையாமல் நான் ஆண்டவனோட சஞ்சரித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது கூட சொல்லுகிறேன், நான் சொல்கிறத நீங்கள் கோபமாக நினச்சிக்காதீங்க. பக்தி என்பது கோமாளித்தனம் அல்ல. கோமாளித்தனமாக இருக்கக்கூடாது. கடவுளை என்று காட்டுவது கோமாளித்தனமாக போய் செஞ்சு நம்ம நம்மளையே இழிவுபடுத்தி கூடக்கூடாது. அதான் உண்மை. நான் கேட்குறேன், கறி சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுன்றான். முந்தானத்தை கூட ஒரு பையன் வந்தான், திருப்பதிக்கு மாலை போட்டுக்கிறான். நான் பிரியாணி சாப்பிட்றியாப்பான்னு கேட்டேன். நான் மாலை போட்டிருக்கேன் பாய், சாப்பிட மாட்டேன்னு. அட பாவி, நீ வாழ்நாள் முழுவதும் காய்கறி சாப்பிட்டாலும் உடம்பெல்லாம் கறியாக தானடா இருக்குது, எப்படிரா கோயிலுக்கு போகிற? நீ ஊரை உன்னை ஏமாத்துறியா, என்னை ஏமாத்துறியா, இல்லை நீ போகிற கடவுளையே ஏமாத்துறியான்னு. பாவம் அந்த ஆள் ஏமாந்தாள், நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் சிந்திக்க வேண்டும். எதை செய்வது? இது என்னது? மடத்தனமா, மூடத்தனமா, முட்டாள்தனமா, உண்மையா, பொய்யா? நாம் செய்வது நமக்கு தகுமா? இதனால் பலன் உண்டா? இது இறைவனுடைய காரியம்தானா என்பதை குறித்ததான சிந்தையும் செயலும் தெரிந்து கொள்வதற்கு நன்கு வேதங்களை படிங்கள். வேதத்தை படிங்கள். படிக்கும்போது இறை சிந்தையோடு படிங்கள். ஏனோ ஒரு கல்கண்டு புத்தகம், ஒரு குமுதம் படித்த மாதிரி படிக்காதீங்க. நம்மளாலே எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? தொழுவ போகிறாங்க, தொழுதுட்டு வந்தவொடனே ஒரே ஒரு ரகசியம் சொல்லி முடிச்சிடுறேன், இதான் முடிவு. நீங்கள் என்னமோ நான் என்னமோ தொழுவத்தான் போகிறோம். உள்ளே போகும்போது சகோதரத்துவம், ஒரு சமம், சலாம் அலைக்கும், அலைக்கும் சலாம், நேருக்கு நேர் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த இடத்திலே சென்று தொழுது கொள்ளும் போது இறைவனுடைய சிந்தையும் இறைவனுடைய வழிபாடும் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். வெளியே மசூதி விட்டு வெளியே வந்தோடனே சைத்தான் டபக்குன்னு இழுத்துட்டு போயிடுவாங்களா? எங்கே இழுத்துட்டு போவான் தெரியுமா? வியாபாரத்தில் கூட்டு போயிடுவோம். இங்கே பயான் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது, இங்கே சொல்கிறாங்க பாருங்க, ஞாபகமே இருக்காது. அதான் அவர் சொன்னார், வலது பக்கமும் இடது பக்கமும் பின்புறமும் முன்புறமும் உள்ளே நாடி நரம்பு எலும்பு தசை எல்லாத்துலேயும் நான் தாக்குவேன்றான். இவனை வந்தவொடனே தள்ளிட்டு போயிடும். வெளியே வந்தவொடனே பிரயோஜனமே கிடையாது. மாற முடியாது, வளர முடியாது, தெரிவிக்க முடியாது. ஆகையினாலே இறை சிந்தையோட இறை வேதத்தை படித்து இறைவனை அறிந்து கொண்டு உங்களுடைய நடக்கையின் மூலமாக
உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக, உங்களுடைய பார்வையின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக இறைவனை காண்பியுங்கள். இறைவன்கிட்ட அநேகர் வருவார்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.